அதோட பெரிய ஆச்சரியம் காத்துனுக்குது, நீங்கெல்லாம் ஜட்ஜஸ்ன்றது. we are all judges. நம்ம அனைவரும் நியாயாதிபதிகள். இல்லையா? யாருமே நியாயம் இருக்க கூடாதுன்னு போன வாரம் சொன்னீங்க. சில சொல்றாங்க நீங்க ஜட்ஜஸ் சொல்றீங்களே. பைபிள் அப்படிதான் சொல், நியாயம் தீர்ப்பா ஏன்னா நீ சும்மா அடுத்தவனை குற்றப்படுத்தாத, அடுத்தவனை வந்து ஜட்ஜ் பண்ணாத, அவன் அப்படி இப்படின்னு சொல்லி நீ ஜட்ஜ் பண்ணாத. ஆனா நீங்க ஜட்ஜஸா இருக்கிறீங்க, நான் ஜட்ஜா இருக்கிறேன், ஆனா நான் ஜட்ஜ் எப்படி பண்ணக்கூடாதுன்றது அங்க சொல்லுது. பட் எப்படி ஜட்ஜ் பண்ணணும்னு சொல்லுது. இந்த ஜட்ஜ்ன்றது உலகத்துல ரொம்ப முக்கியமானது எதுனா, நீதிபதிகளுக்கு ரொம்ப உயர்ந்த மரியாதை இருக்குது இல்ல. இந்தியா எதை நம்பி இருக்குதுன்னா நீதிமன்றத்தை நம்பி இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு எதுனா நீதிமன்றம் தான் பாதுகாப்பு. என்ன நடந்தாலும் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுகிறபடி எனக்குன்னு ஒரு நீதி இருக்குது, எனக்குன்னு ஒரு நீதி அரசர் இருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு என்ன செய்வாங்க?